தங்கம், வெள்ளி இந்த 2தோட விலையும் உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத ஒரு சைடு நம்ம பார்க்கும்போது, என்னதான் விலை உயர்ந்தாலும் மக்கள் இடிஎஃப்ஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க. குறிப்பா கோல்ட் அண்ட் சில்வர் இடிஎஃப்ல நாளுக்கு நாள் அதிகமான அளவுல முதலீடு வருது அப்படிங்கிற செய்தியை நேத்து வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதாவது ஜனவரி 22ஆம் தேதி சில்வர் இடிஎஃப்ல 16% டவுன்ஃபால் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சில்வர் இடிஎஃப் ஏன் இந்த மாதிரியான ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கு, இந்த விலை இறக்கத்துக்கு என்ன காரணமா இருக்கும், இதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சில்வர் இடிஎஃப் சமீப காலத்தில் முதலீட்டாளர்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சில்வர் இடிஎஃப் தான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பல்வேறு காரணங்கள்னால வெள்ளியோட விலை நாளுக்கு நாள் உயர ஆரம்பிச்சுது. ஸோ வெள்ளியோட விலை ஏறுது அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வெள்ளியில் முதலீடு செய்யணும், வெளியில் இப்போ முதலீடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க, சில்வர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு சில பேர் இல்லை, சில்வர் இப்போ ஓவர் வேல்யூடாக இருக்குது, சில்வருக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெள்ளியை சுற்றி இந்த மாதிரியான மிக்சட் தியரிஸ் நிறைய நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஆனால் வெள்ளிக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்குது, அதனால ஃபியூச்சரிஸ்டிக்காக நீங்கள் வெளியில் முதலீடு செய்யலாம் அப்படின்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, தங்கத்தில் முதலீடு செய்கிறது நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. தங்கத்தினுடைய விலை ரொம்ப உயர்ந்ததுக்கு அப்புறமா தங்கம் மாதிரியே வெள்ளியும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் தருமா, வெள்ளிலையும் நல்ல விலையேற்றம் இருக்கே அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வெள்ளியவும் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக இடிஎஃப் ஃபார்மேட்டில் வெள்ளியில் முதலீடு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி தான் இந்த சில்வர் இடிஎஃப்கான டிமாண்டும் ஜாஸ்தியாச்சு, நிறைய பேர் முதலீடும் செஞ்சாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னாச்சு அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்ம எல்லாருக்குமே தெரியும், புதுசான அறிவிப்புகளை கொண்டு வரதுல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய அறிவிப்புகள் கொண்டு வருவார், அதோட இம்பேக்ட் பங்குச்சந்தையில் இருக்கட்டும் இல்லை கோல்டு மார்க்கெட்டில் இருக்கட்டும் பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கிரீன்லேண்டை வந்து நாங்கள் ஆக்கியூபை பண்ண போகிறோம், அதாவது யூஎஸ் எடுத்துக்க போகிறோம், இனி கிரீன்லேண்ட் வந்து யூஎஸோட ஒரு பகுதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் மேலேயும் கடுமையான அளவில் டேரிஃப் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா யூஎஸோட அதிபர் நான் கிரீன்லாண்டை எடுத்துக்கிட்டேன், கனடா என்னோட சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் மேப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணும் பட்சத்தில் மக்களுக்கு என்ன நடக்க போகுது, போர் வரப்போகுதா இல்லை ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி நடக்க போகுதா அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இந்த மாதிரியான பயம் வர சிச்சுவேஷன்ஸில் பெரிய முதலீட்டாளர்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களோட மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அசட்ஸ் எல்லாத்தையும் லிக்விடேட் பண்ணிட்டு ஒரு சேஃபான இடத்துல வைப்பாங்க. சேஃபான இடம் இந்த சென்ஸ், தங்கம் மாதிரி டாலருக்கு அகேன்ஸ்டாக நம்ம எதை ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ணுவோமோ அதில் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக டாலர்லேயே வைப்பாங்க. ஏன்னா அவங்க இப்போ இந்தியாவில் அவங்களோட முதலீடு வச்சுருக்காங்க அப்படின்னா ரூபாயோட வேல்யூ வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா யூஎஸோட டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்குது. அப்போது வீழ்ச்சி அடைகிற ஒரு அசட் கிளாஸில் அவங்களோட வேல்யூ இருந்தது அப்படி டாலருக்கு அகேன்ஸ்டாக அவங்களோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போது இங்கேருந்து குவிட் பண்ணிவிட்டு ஒன்று தங்கத்தில் இல்லை யூஎஸ் டாலர் தான் அவங்க முதலீடு செய்வாங்க. அப்பதான் அவங்களோட கேபிட்டலை அவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி இருந்த சூழ்நிலையினால தங்கத்துக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாச்சு. ஸோ அதே மாதிரி வெள்ளிக்கும் டிமாண்ட் ஜாஸ்தியாச்சு. ஆனால் வெள்ளியை நம்ம ஒரு ஹெட்ஜிங் ப்ராடக்டாக பயன்படுத்த மாட்டோம். அப்புறம் ஏன் வெள்ளி விலை ஏறுது அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசுலையும் இருந்தது. ஸோ இதுக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில்வருக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இன்னைக்கு சில்வரோட முக்கியத்துவம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. குறிப்பாக நம்ம க்ரீன் எனர்ஜி பேசுகிறோம், எல்லாத்தையுமே நம்ம வந்து எலக்ட்ரானிக் சிப்ஸை பற்றி எல்லாம் பேசுகிறோம். ஸோ இதோட மேக்கிங்லலாம் நமக்கு வெள்ளியோட ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த மாதிரியான காரணங்கள்னால வெள்ளி விலை உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எது எப்படியோ வெள்ளி விலையும் உயர ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த வெள்ளி விலை ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப டிராஸ்டிக்காக எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படிங்கிறதையே பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை இன்னைக்கு வெளியிடுறாரு. அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, கிரீன்லேண்டோட நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட போகிறோம், ஒரு ட்ரேட் டீல் மாதிரி பேச போகிறோம். ஸோ அதெல்லாம் அவங்க சார்ட் அவுட் பண்ணுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்து நல்லபடியாக நடக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் மேலே இருந்த அந்த டேரிஃப், அதுக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம், அதையும் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ டைரெக்டாக எங்களோட மிலிட்ரியை நாங்கள் களத்தில் இறக்க போகிறதில்ல, இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா ஓகே, கொஞ்சம் அன்சர்டனிட்டி எல்லாம் குறையுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் முதலீட்டாளர்களுக்கு, குறிப்பாக பெரும் முதலீட்டாளர்களுக்கு வந்துருச்சு. ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கும். பெரிய அளவில் அவங்களோட இடிஎஃப்ஸ்லேருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டு கொஞ்சம் ரிஸ்கியரான ஒரு விஷயத்தில் அவங்க முதலீடு செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் கிரீன்லாண்ட் மேலேயும் சரி இல்லை மற்ற நாடுகள் மேலேயும் சரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன குறியீடை காட்டினதுனால
குளோபலாக இருந்த அந்த அன்சர்டனிட்டி கொஞ்சம் நிதானமாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோட தாக்கம் தான் வெள்ளி விலையில் ஒரு சின்ன இறக்கம் ஏற்பட்டதை பார்க்க முடியுது. நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் எம்சிஎக்ஸில் பார்க்கும்போது 2% வரைக்கும் வெள்ளியினுடைய விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில்வர் இடிஎஃப்ஸோட ரிட்டர்ன்ஸை நம்ம பார்க்கும்போது, அதோட வேல்யூவை நம்ம பார்க்கும்போது 16% வரைக்கும் ஒரு டவுன்ஃபால் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இன்னைக்கு வெள்ளியினுடைய விலை நிலவரமாக இருக்குது. ஏற்கனவே பங்குச்சந்தை சார்ந்த நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெள்ளி ரொம்ப ஒரு வாலட்டைலான ஒரு அசெட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் பங்குச்சந்தையை விட, தங்கத்தை விட, ரியல் எஸ்டேட்டை விட நீங்கள் வெள்ளியை பார்க்கும்போது அதோட வாலட்டிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து குறிப்பிட்டுக்கிட்டே வராங்க. ஸோ அதை நிரூபிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு வெள்ளியோட அந்த பிஹேவியரும் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் சில்வர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண ஒரு நபராக இருக்கீங்களா? இன்னைக்கு சில்வர் மார்க்கெட்டில் நடந்த இந்த ஒரு வாலட்டிலிட்டி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறதுலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.